Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அனைவரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு பாட போகிறோம், வாழ்வே வழியே உம்மை வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன் என்று சொல்லி பாட போகிறோம். லிரிக்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. நம்ம யாரை வணங்க போகிறோம்? நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்னவர். பாருங்க, இயேசு சொல்கிறாரு, நான் என்னுடைய வாசஸ்தலத்தில் போய் உங்களுக்கு அநேக வீடுகளை நான் உண்டு பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போது நான் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்போ தோமா, அந்த வேளையில் தோமாவுக்கு இன்னும் வெளிப்பாடு வரல. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாடு வரல. பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நீங்கள் போகிற இடத்தையே நாங்கள் அறிந்தில்லப்பா, எங்களுக்கு தெரியாது. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களால் காண வந்திருக்கிறோம். பிதாவின் இடத்துல உறவாட வந்திருக்கிறோம். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். சத்தியம், நானே சத்தியம் என்று சொன்னவர் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன், அவருடைய பரிசுத்த ஆவி நம்மோடு கூட இன்றைக்கு இங்கே இருக்கிறது. அந்த ஒரு பாக்கியத்தை பெற்ற நாம் கண்களால் அதை கண்டுதான் நான் விசுவாசிப்பேன்னு சொல்லாமல், ஆவிக்குரிய ரீதியிலே நான் விசுவாசிக்கிறதுனாலே அவரை காண்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சபையார ஒருமனப்பட்டு சொல்லுவோம், நான் விசுவாசிக்கிறதுனாலே அவரை காணப்போகிறேன், நான் விசுவாசிக்கிறதுனால இங்கே வந்திருக்கிறேன், விசுவாசத்தினாலே நான் நீதிமான், என்னுடைய கிரியைகளினால் அல்ல, அவர் மீது நான் கொண்டிருக்கிற விசுவாசத்தினால் என் தேவன் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு. இந்த சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை இன்றைக்கு நம்ம கனப்படுத்த போகிறோம். நன்றி அப்பா, இந்த காலை வேளை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி ராஜா. நீர் எங்களுக்காக செய்திருக்கிற உபகாரங்கள் பெரியது, மேலானது, அவை அநேகமாக இருக்கிறது தகப்பனே. அவை எண்ணிக்கூட முடியாது ராஜா எங்களால். ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வாழ்வே நீர் வழியே நீர் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் என்று பாடும்போது பிதாவுக்கும் எங்களுக்கும் நீர் ஏற்படுத்தின இந்த உறவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தடைகளை உடைத்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாலயத்தில் திரைச்சிலையை இரண்டாக கிழித்து தேவரீர் உம்முடைய ஆல்டரில் எங்களை பிள்ளைகளாய் நீர் ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் நேரம் உங்கள் மடியில் ஏறி உட்காந்து விளையாடுறதுக்கு நீங்கள் கொடுத்த சுதந்திரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறீங்க. உம்மால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம், நாங்கள் பிதாவில் நிலைத்திருக்கிறோம், பிதா எங்களில் நிலைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி என்று சொல்லி இந்த ஜெபத்தை நாங்கள் பிதாவின் இடத்துல ஏறெடுக்கிறோம். எங்களோடு கூட இன்றைக்கு பேசுங்க, எங்கள் துதியில கனப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் அப்படியே எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போமா? கர்த்தரை மாத்திரம் அந்த வேளையில் நம்ம நோக்கி பார்ப்போம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் தம்மை தேடி வந்தவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளாத தேவன். இந்த ஏழை கூப்பிடும் போது எல்லா இடுக்கண்களையும் நீங்கள் ஆக்கி என்னை ரட்சிக்கிறவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா. ஓ, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே
நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவேன். இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவேன். ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம், உம்மையே சார்ந்து கொண்டேன். ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம், உம்மையே சார்ந்து கொண்டேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாகும். நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாகும். எனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பேன். நீர் எனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். அறிக்கை செய்யுங்க. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் கேடகமும் என் பலனுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பும். இந்த காலை வேளையில எத்தனை பேர் சொல்றீங்க, நான் போய்கொண்டிருக்க பாதையில என் இருதயம் என் தேவனை நம்பி இருக்கும்னு சொல்லி? உமையே நம்பி இருப்பேன்னு சொல்லுங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தும்படி சுற்றி நின்ற போதும் கூட அதில் வாயை கட்டினவர் அவர். பல முறை தீச்சுவிலை 7 மடங்கு சூடாக்கப்பட்டிருந்த போதும் கூட என் வஸ்திரங்கள் அக்கினியால் மனம் கூட வீசாதபடி பாதுகாத்தவர். எத்தனை புயல் அடித்தாலும் சரி, அலைகள் எத்தனை திரளாய் எழும்பினாலும் சரி, என் படகில் இயேசு இருக்கும் வரை, என் படகில் இயேசு இருக்கும் வரை அவர் என்னை கைவிடுவதே இல்லை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்
சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு, மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையாய் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை, என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை, என்றுரை செய்தேன் அன்றோ. கடல் ஆழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எனக்கு கொடுப்பவர், சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஒருவேளை அந்த காலை நேரத்துல நம்பிக்கையில தளர்ந்து போய் பலவித சோர்வுகளினாலும் பலவீனங்களினாலும் பயங்களினாலும் நீங்க ஆராதிச்சு கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நேரத்துல பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ, இடிந்து போன என் நம்பிக்கை மீண்டும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் இது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்க யார் அதை திருப்ப முடியும்? கர்த்தரின் வலது கரம் பராக்கிரம் செய்யும். அனுப்புகிறது நான் அல்லவா? பலங்கொண்டு திடமனதாயிரு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எனக்காக
செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் வாக்கினால் சொன்னதை கருத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கருத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. வருங்காலத்தை குறித்த பயங்கள் நீங்கிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறீர். என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறீங்கப்பா. நீர் நம்ப பண்ணின உடைய வார்த்தையை எனக்கு நிறைவேற்றி முடிப்பீர். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவ
சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்து முடிக்கிறவர், வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற கர்த்தர். பொய் சொல்லுவதற்கு அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் அனுப்பின வார்த்தை அவர் விளம்பின காரியமாய் செய்துவிட்டு தான் அவரிடத்தில் திரும்பும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீராண்டவரே. நீங்கள் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை நல்லா தட்டி அந்த பரிசுத்த தேவன் இயேசு ஒருவருக்கே எல்லா துதியும் கனம் மகிமையும் உண்டாயிருக்கும். ஆமென். மிகவும் அருமையான இந்த நேரங்களிலே நமக்கு தேவையான பாடல்கள், நம்மை தைரியமூட்டுகிற பாடல்கள், நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தைகளுக்காக, வாக்குத்த வசனங்களுக்காக, இந்த துதி நேரத்திற்காக நாம் தேவனுக்கு நாம் முழு மகிமையை நாம் செலுத்துவோம். இந்த நன்றி உணர்வோடு கூட, துதி நிறைந்த இருதயத்தோடு கூட நம்மை திடப்படுத்தி கொண்டவர்களாய் மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 92. சங்கீதம் 92 சகோதரர் ஜெசிந்த் அவர்கள் முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு, மாறி மாறி வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் எந்தென்றைக்கும் அழிந்து போவதற்கு எதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்து போவார்கள், உமது அக்கிரமக்காரர்கள் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்தியிருப்பார்கள். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அவர் மிகுதிக்கு அணி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய வார்த்தையின் தலைப்பு குறைவில் இருந்து நிறைவு, நிறைவிலிருந்து பூரணம், பூரணத்திலிருந்து சம்பூரணம், பரிபூரணம். எல்லாரும் சொல்லலாமா? குறைவிலிருந்து நிறைவு, நிறைவிலிருந்து பூரணம், பூரணத்திலிருந்து சம்பூரணம், பரிபூரணம். ஆமீன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திற்கு உங்கள் பரிசுத்த வேதாகமங்களை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது என்னவென்றால், நம்ம எல்லாருக்கும் பலவிதமான தேவைகள் இருக்கிறது. ஆவிக்குரிய தேவைகள் இருக்கிறது, உலக பிரகாரமான தேவைகள் இருக்கிறது, பொருளாதார தேவைகள் இருக்கிறது, சரீர பிரகாரமான தேவைகள் இருக்கிறது. தேவைகள் இல்லாத மனுஷனே இல்லை, எல்லாருக்கும் தேவைகள் இருக்கிறது. அப்போது அப்படி தேவைகள் இருக்கும்போது அந்த தேவைகளை சந்திப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருமே உங்களை பற்றி மனசில் யோசித்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற தேவையை, இந்த தேவையை சந்திப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம், என்ன எதிர்பார்க்கிறோம், அந்த தேவையை சந்திப்பதற்கு ஒத்தாசை உதவி எங்கே இருந்து வரும் என்று நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். சிலர் மனிதரிடத்திலிருந்து சில ஒத்தாசைகளை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் சில காரியங்களை மனிதர்களை கொண்டு செய்கிறவர் தான். ஒருவேளை அலுவலகத்தில் நீங்கள் ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அதிகாரிகள் அதை செய்து முடிக்க வேண்டும். அப்போ அந்த அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைப்பதற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள்.
சரீரத்தில் பலவீனம் சுகவீனம் இருந்தால் கண்டிப்பாக நம்மை பரிசோதிக்கிற, நமக்கு சிகிச்சை கொடுக்கிற மருத்துவர்களை நாம் கண்டிப்பாக மனசில் ஒரு நம்பிக்கை வைத்து அவர்கள் சரியானதை செய்வார்கள் என்று சொல்லி நம்ம அதை நம்புகிறோம். ஒரு விஷயம் நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் சில மருந்துகளை எழுதி கொடுக்குறார். அது என்னன்றதை கூட நம்ம வாசிக்கிறது கிடையாது. நிறைய பேர் அது என்னன்றதே வாசிக்கிறது கிடையாது. அப்படியே கண்மூடித்தனமாக கொண்டு போய் அதை ஒரு கடையில் கொடுக்குறோம். அந்த கடையில் அந்த மனிதன் அதை என்ன எடுத்து கொடுக்குறாருன்றது நமக்கு தெரியாது. அதை தான் எடுத்து கொடுக்குறாரா இல்லை வேறு எடுத்து கொடுக்குறாரான்றது நமக்கு தெரியாது. சிலர் அந்த மருந்தை அப்படி பார்த்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்து அது தானான்னு அதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு வருவாங்க. ஆனால் நிறைய பேர் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்லை. என்ன கடையில் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வந்துடுறோம் வீட்டில். எப்படி டாக்டர் சொன்னாரோ அந்த மாதிரி அதை நம்ம சாப்பிட ஆரம்பித்து விடுகிறோம். இப்போ இதில் ஒரு விஷயம் நாங்களே யோசிக்கணும். நீங்கள் மருந்து கடைக்கு போகும்போது உங்களுக்கு மருந்து கொடுக்குற அந்த மனுஷன் சரியான மனநிலையில் இருக்கிறாரா இல்லையான்றதெல்லாம் என்றைக்காவது நீங்கள் ஒரு நாள் கேட்டிருப்பீங்களா? மருந்து வாங்க போகிறீங்க, கவுண்டரில் போய் அவர்கிட்ட, சார் நீங்கள் உங்கள் மைண்ட் நல்லா இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு என்றைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? கேட்போமா? அவர் ஏதோ ஒரு இரிட்டேஷனில் இருக்கார், ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கார், இல்லை வருத்தத்தில் இருக்காருன்னு வைங்க. அவர் கண்ணில் பட்டதை பார்த்து கிட்டத்தட்ட அதே மாதிரி பேர் இருக்கிற இன்னொரு மருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தா உங்கள் நிலைமை என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். ஏன்னா நம்ம தான் வீட்டில் எதுவுமே பார்க்க மாட்டோமே. ஏன்னா நம்ம விசுவாசிகள், விசுவாசத்தில் வாழ்கிறவங்க. அதனால் விசுவாசத்தில் அதை நம்ம சாப்பிட்ருவோம். அப்போ அந்த மருந்தை வீட்டில் நம்ம சாப்பிட்டா என்ன நடக்கும்? அது டோட்டலாக வேறு ஒரு மருந்தாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. அதில் இன்னொரு அடிஷ்னல் பிரச்சனை வரும் நமக்கு. அது என்னன்னே தெரியாமல் நம்ம அடுத்த டாக்டர்கிட்ட போவோம் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, பார்க்குறதுக்கு. ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்னா, நமக்கு சரீர தேவைகள் இருக்கும்போது யாரையும் நம்புகிறோம் தெரியுமா? அந்த மருத்துவரை நம்ம நம்புகிறோம், இந்த மருந்து கடைக்காரர் நம்ம நம்புகிறோம், கரெக்டாக மருந்து கொடுப்பாருன்னு நம்ம நம்புகிறோம். நம்பிக்கை, நம்முடைய தேவைகளில் நம்பிக்கை. பொருளாதார தேவைகள், சில நேரத்தில் மற்ற மனிதர்களை நாம் சார்ந்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பொருளாதார தேவைகளுக்கு இது எல்லாவற்றிலும் உலக பிரகாரமான இருக்கவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உலக பிரகாரமாக இருக்கிற உலக மனிதர்களுக்கும் நமக்கும் இருக்க வேண்டிய வித்தியாசம் என்னன்னாக்கா, இது அனைத்திலும் இப்படிப்பட்ட எந்த தேவையாக இருந்தாலும் மன தேவைகள் இருக்கிறது. எத்தனையோ மன தேவைகள் இருக்கிறது. மனதில் உள்ளத்தில் வெறுமை இருக்கிறது, வாழ்க்கையில் வெறுமை இருக்கிறது. எல்லா பகுதியும் நிறைவாக இருக்கானலாம் இல்லை. சில காரியங்கள் வெளியில் சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும், தேவைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். இப்போ இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சாதாரணமான இயல்பான வாழ்க்கை வாழ்கிறவைகளைப் போல நீங்களும் நானும் வாழ முடியாது. இயல்பான ஒரு நிலைமையில் வாழ்கிறவர்களைப் போல நீங்களும் நானும் வாழ்ந்தோம்னாக்கா, இந்த போராட்டத்தில் சிக்கி தவித்து ஒரு விடுதலை காண முடியாமல், தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 10ஓட 11, அத்தோட நீ 1. ஆனால் நீங்களும் நானும் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது நம்முடைய இந்த தேவைகளில் தேவன் முன்னால் நிற்கிறார். எந்த தேவன் இவர்? வெறும் சிலுவையில் தொங்கிட்டு இருந்த தேவன் அல்ல, சிலுவையில் தொங்கி ஜீவனை கொடுத்த தேவன் மட்டுமல்ல. அவர் யார் தெரியுமா? அண்டசராசிரத்தின் அதிபதி. எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்து சிருஷ்டித்து நாமம் தரித்தவர். அதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய மன தேவையாக இருந்தாலும் சரி, அல்லது பண தேவையாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது சரீர சுகவீனம் பலவீனமாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதார தேவைகளாக இருந்தாலும் சரி, எந்த தேவையாக இருந்தாலும் அந்த தேவையோட இந்த தேவனை நாம் தொடர்பு படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரை அதில் முதன்மைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் தான் நம்பர் 1, முதன்மைப்படுத்துகிறது. ஏன்? நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அவரால் கூடும். அப்புறம் அடுத்தது 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் அற்புதங்களை விசுவாசிக்க வேண்டும். அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். இது எப்படி நடக்கும்? நம்ம மனசே சொல்லும், இது நடக்காது, வராது, கிடைக்காது. எப்படி நடக்கும்? நடக்காது.
நம்ம நாவின் அறிக்கை வரும், வராது, கிடைக்காது, இதெல்லாம் வராதுங்க, இதெல்லாம் எப்படிங்க நடக்கும். நம்ம அப்படி பேசக்கூடாது. அதைத்தான் நம்ம வந்து அடிக்கடி நான் சொல்லுகிறேன். எனக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் வந்து விசுவாசத்தில் PhD, நீங்களாம் LKG அப்படி பேச நான் இங்கே வரல. எனக்குள்ளும் சில நேரத்தில் அந்த எண்ணங்கள் வருகிறது, சிந்தனைகள் வருகிறது, அவிசுவாச அறிக்கை வருகிறது, எதிர்மறையான எண்ணங்கள் வருகிறது. ஆனால் அப்போல்லாம் நான் என்னை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். அதான் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இது பேதில்லை நடுவுங்கள் என்று சொல்கிற மெல்லிய குரல் உங்களுக்கு பேசும். அது சொல்லி முடித்த உடனே டக்குன்னு அடிக்கும். நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன பேசணும், ஆனால் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரை மன்னிச்சிருங்கப்பா, அவிசுவாச அறிக்கை பண்ணிட்டேன். இப்போ இந்த தேவைகள் எல்லாவற்றிலையும் ஆண்டவரை தொடர்பு படுத்த வேண்டும். நம்முடைய தேவைகளிலே ஆண்டவர் தொடர்பு கொள்ள வேண்டும். அவர் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்க நம்ம தேவையில்லை. அப்போ தான் நம்ம விசுவாசிகள், அப்போ தான் அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும். இங்கே இருக்க எத்தனை பேர் அற்புதங்கள் இன்றைக்கும் நடக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. ஆமென். இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன். இதில் எத்தனை பேர்கள் ஆமாங்க விசுவாசம் நடக்குதுங்க அற்புதம், ஆனால் எனக்கு மட்டும் நடக்காதுங்க, மற்ற எல்லாருக்கும் நடக்குங்கன்றவங்க மாத்திரம் கை வைத்துங்க. எனக்கு மாத்திரம் செய்ய மாட்டேங்கிறாரு, எனக்கு மாத்திரம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு மாத்திரம் வர மாட்டேங்குது, அவங்களுக்கெல்லாம் நடக்குது, ஒத்துக்கிறேன், அவர் பண்ணுவார், அவர் ஏன் எனக்கு பண்ண மாட்டேங்கிறாருன்னு தெரியல, எனக்கு மாத்திரம் பண்ண மாட்டேங்கிறார். தொடர்பு படுத்தி பார்க்கணுங்க அவரை. ஏன்னா நம்ம அவரை குறித்து சொல்கிற வாழ்க்கைன்னா தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. யோபு 42:2 என்ன சொல்கிறாரு? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்கள் என்னோட கூட வாங்க, என்னோட கூட யோசிங்க. உங்களுடைய இப்போ இருக்கிற தேவையில் நீங்கள் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. என் தேவனுடைய அற்புதத்தின் கரத்தினாலே என் தேவன் இதை எனக்கு செய்து முடிப்பதை என் கண்கள் காணும். எனக்கு என் தேவன் செய்கிறத இந்த உலகமும் பார்க்கும். ஏப்பா பைபிள் தூக்கிட்டு போறியே, உனக்கு என்ன செஞ்சார் கேட்குறாங்களா இல்லையா? ஏன்னா பைபிளுங்கிற, இயேசுங்கிற, ஜபங்கிற, ஒன்றுமே செஞ்ச மாதிரி தெரியலையே அவர் உனக்கு. நீ தான் ஏதோ இயேசுன்னு இருக்கிற, அவர் உன்னை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கூட தெரியலையேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. சொல்லாட்டி கூட மனசில் நினச்சிப்பாங்க. ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என் தேவன் ஜீவிக்கிறவர் என்பதை இன்றைக்கு சவாலாக ஏற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, ஆமென். நடக்குமா? நடக்கும். கிடைக்குமா? கிடைக்கும். செய்வாரா? செய்வார். அதனால தான் யோபு அழகா சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எப்படி? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். கொன்று போட்டதெல்லாம் திருப்பி கொடுத்தாரு. 10 எடுத்துட்டாரு, 10 கொடுத்துட்டாரு. இழந்து போனதெல்லாம் ரெட்டத்தனையாய் கொடுத்துட்டாரு. அந்த ரெட்டத்தனை வந்த பிறகு அவருடைய சாட்சி எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இன்றைக்கு கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் இழந்ததையெல்லாம் என் தேவன் எனக்கு எப்படி ஆகிலும் திரும்ப தருவார். ஏதாவது ஒரு வழியில் திரும்ப தருவார். காம்பன்சேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, என் தேவன் செய்வார். என் தேவன் செய்யாமல் போக மாட்டார். அப்போது இந்த தேவனுடைய அற்புதத்தின் கரத்தோடு என்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்றால், என் கரம் அந்த அற்புதத்தின் கரம். இந்த 2 கையை பிடிச்சிக்கிறது. இந்த கையை பிடிக்கிறதுனா என்ன? சும்மா பிடிக்கிறதெல்லாம் இல்லை. இப்போ ஒருத்தரோட பாசமாக இருக்கவங்க கையை பிடிச்சிக்கிறோம் இல்லைங்களா, அது என்ன சும்மா பிடிக்கிறதெல்லாம் கிடையாது. அது ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கை. என்னுடைய அன்பு உனக்கு இருக்குது, உன்னுடைய அன்பு என்னிடத்துல இருக்குது, உன்னோட நான் இருக்கேன், கவலைப்படாத, உனக்காக நான் இருப்பேன். அதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களான்னு தெரியல. சும்மா கை கொடுக்குறதெல்லாம் இல்லை. கை கொடுக்குறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடையாது, அதில் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அப்போ என்னுடைய கரத்தை என் தேவன் பிடிக்கும்போது அந்த வல்லமையுள்ள கரம், பராக்கிரமம் செய்கிற கரம், ஆதரிக்கிற கரம், அரவணிக்கிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம் என்னுடைய தேவையை சந்திக்க முடியாமல் போயிடுமா? யோசிச்சு பாருங்க. உங்கள் தேவை, என் தேவை தேவனுக்கு ஒரு பெரிய விஷயமா? அவர் உட்காந்து அப்படியே கண்ணத்து மேலே கை வச்சு யோசிப்பாரா? என்ன செய்ய போகிறனோ தெரியலையே, இவன் இப்படி கேட்குறான், இவன் இப்படி கேட்குறா.
அவர் கொடுத்தா தாங்க முடியாதுங்க. வானத்தின் பல கனிகளை திறந்து அவர் கொடுக்க ஆரம்பித்தா தாங்க முடியாது, போதும்னு சொல்லணும். ஆமீன். சரி, இப்போ பேசேஜுக்கு வாங்க. லூக்கா 5வது அதிகாரம். சுருக்கமாக முடிக்கிறேன், சின்னதாக முடிக்கிறேன். பின்பு அவர் சேர்ந்து வாசிங்க என்னோட கூட. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார். நம்பர் 1, நல்ல கவனிங்க. கெனசரேத்து கடல், கலிலேயா கடல், கிண்ணறத்து கடல் எல்லாம் ஒரு கடல் தான், வேற வேற பேர். நொச்சி குப்பம், அப்புறம் பனையூர் குப்பம், கடல் ஒன்று தான், நிறைய குப்பம் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி இந்த பேர் கெனசரேத்து கடல், கலிலேயா கடல், அப்புறம் கிண்ணறத்து கடல், எல்லாமே ஒரு கடல் தான். அப்போது அந்த கடல் அருகே இயேசு நின்றார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவைகள் அல்ல, தேவைகள் இருந்தது தான், தேவைகளுக்காக அவர்கள் வந்தார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் எழுதலை. தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள். ஹல்லேலூயா. அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, தேவ வசனத்தை நாம் நெருங்க வேண்டும். தேவ வசனத்தை கேட்பதற்காக அவரிடத்தில் நெருங்க வேண்டும். நீங்கள் பைபிளே படிக்காமல் வசனமே சொல்லாமல் அற்புதம் வேணும்னா அற்புதம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். செய்யணும்னு மனசு வச்சு அவர் செய்வார். அவருடைய கரத்தை நான் மட்டுப்படுத்த விரும்பலை. ஆனால் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்திலே நெருங்குகிறவர்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த வசனத்தை குறித்த ஒரு தாகம், அந்த வசனத்தை குறித்த ஒரு ஏக்கம், அந்த வசனத்தை குறித்த ஒரு பாரம், அந்த வசனத்தை தியானிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கிற உள்ளத்தை ஒரு நாளும் வெறுமையாய் விட மாட்டார். எத்தனை பேருக்கு காலையில் வசனம் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறது, ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறது? மனுஷரை க்ளோஸ் பண்ணுங்க. கொஞ்சம் வசனம்னு வரும்போது மனுஷனை க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் மனுஷனோட தொடர்பு வச்சுக்குவோம், மெசேஜ் அனுப்புவோம், எல்லாம் பண்ணுவோம், பேசுவோம், கூப்பிட்டு எல்லாம். ஆனால் வசனம் என்று வரும்போது, கர்த்தருடைய வசனம் வரும்போது மொபைல் ஃபோனை சைலண்ட் மோடில் போட்டுட்டு, இல்லைனா அது பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பிரகதிபதி சும்மா இருக்க மாட்டான். உங்களை நீங்கள் பைபிள் எடுத்து வாசிக்கணும்னு நினைக்கும் போது தான் நல்லா இருக்கியானுவான், சாப்பிட்டியானுவான். ஏதோ நம்ம 10 நாள் சாப்பிடாமல் இருந்த மாதிரி அவனுக்கு மனசில் தோணி இருக்கும் போல். சாப்பிட்டியானுவான், என்ன சாப்பிட்ட. அப்புறம் இங்கே கடைசியில் வசனம் சாப்பிட முடியாமல் போயிடும். ஸோ பைபிள் வாசிக்கும் போது மொபைல் ஃபோனை சைலண்ட் மோடில் போட்டுருங்க. பைபிளை வாசிங்க, வசனம் வாசிங்க, சின்சியராக வாசிங்க. 10 வசனம் வாசித்தாலும் சின்சியராக வாசிங்க. காலையில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் உங்களை நீங்கள் வெளிப்படுத்தணும். ஆண்டவர்கிட்ட வசனத்துக்கு தாகம் உள்ள ஒரு இருதயம் நான் ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வசனத்துக்கு ஏக்கமுள்ள ஒரு இருதயம் நான் ஆண்டவரேன்றதை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அவர் அற்புதத்தின் கரத்தை நீட்டுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ஆமென். சரி, அடுத்தது. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். கண்டார், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இயேசு கண்டார். என்ன கண்டார்னா 2 படகை பார்த்தார். அவர் பார்த்தார்னாலே அது பெரிய விஷயம். கண் பார்வை பட்டு விட்டாலே பெரிய விஷயம். உங்கள் தேவனுடைய கண் பார்வை உங்கள் மீது பட்டு விட்டாலே பெரிய விஷயம். 2 படகுகளை பார்த்துட்டார் அவர். படகுகளுக்கு வெளியில் யார் இருக்கிறது? மீனவர்கள் உட்கார்ந்து அந்த வலையை கழுவிட்டு இருக்காங்க. கடலுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கிறாங்க. கடலில் போயிட்டு வந்த உடனே, எப்போவுமே கடலில் வந்த உடனே மீன் இருந்தால் மீனை இறக்கி வச்சுட்டு, அந்த மீனை இறக்கிட்டு அந்த வலையை கழுவிட்டு தான் அவங்க கடலில் அங்கே போட்டுட்டு வீட்டுக்கு போவாங்க. எப்போவுமே அது அவங்களுடைய வழக்கம். நாங்கள் மீனவர்களோட ஊழியம் பண்ணியிருக்கோம், அதனால் எங்களுக்கு அது தெரியும். ஸோ 2 படவை பார்த்துட்டாருங்க. பார்த்தா மனசில் வச்சுப்பார் அவர். அப்போ பார்க்குற அளவுக்கு நீங்களும் நானும் இருக்கணும். சிலர் பார்க்குற அளவுக்கு இருந்துக்க மாட்டாங்க. அப்படியே வருவாங்க, அப்படியே கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி போயிட்டே இருப்பாங்க. இவர் பார்த்துடக்கூடாது, இவர் பார்த்தா ஏதாவது ஜெபத்துக்கு கூப்பிட்டுருவார், இவர் பார்த்தா பைபிள் வாசிக்க கூப்பிட்டுருவார். அப்படியே மறைஞ்சு உட்காந்துக்கிறது, முகத்தை காமிக்க மாட்டாங்க. ஏன்னா சைலண்ட்டாக வந்துட்டு சைலண்ட்டாக போயிடணும். ஆனால் அவர் பார்த்தா விட மாட்டார். அவர் மாத்திரம் உங்களை பார்த்துட்டாருன்னா, பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்துட்டாருன்னா, உங்கள் மேலே அவர் கண் போட்டுட்டாருன்னா உங்களை சும்மா விட மாட்டார். எப்படியாவது
காரியங்களை வகை பண்ணி உங்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். அதுக்கு பதிலாக அவருக்கு முன்னாடியே போய் உட்காந்துறது நல்லது. அது ஆண்டவரே நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லைங்களா? காதை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் அவர் உங்களை பயன்படுத்துவதை விட நீங்களா நான் போய் வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மோசே பாருங்க, வரமாட்டேன்னு எவ்வளவு முரண்டு பிடிக்கிறாரு. அது வாசிக்கும்போது ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்கும், ஒரு பக்கம் சிரிப்பு வருது. நான் வரமாட்டேன். தாளந்து கொடுத்துருப்பாரு, சிலர் வரமாட்டாங்க. அப்படியே எக்விப் பண்ணி வச்சுருப்பாரு, ரிசோர்ஸஸ் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும், முன்னால் வரமாட்டாங்க. சில நேரத்தில் தள்ளணும் பின்னால் இருந்து, சில நேரத்தில் முன்னால் இருந்து கையை பிடிச்சி இழுக்கணும். ஆனால் பார்த்துட்டாருன்னா விட மாட்டார். ஆண்டவர் பார்க்கிற இடத்துல நீங்களும் நான் நிற்கணும், பார்க்கும்படியாய் நிற்கணும். இயேசுவை பார்ப்பதற்கு ஒரு மனுஷன் மரத்து மேலே ஏறி கிளையில் உட்கார்ந்தான். அவனுக்கு என்ன தெரியுமா? நான் எப்படியாகிலும் இயேசுவை பார்த்து விட வேண்டும். ஏன்னா அவனுடைய ஹைட் அந்த மாதிரி. அவன் நிற்க முன்னால் ஜனங்கள் நிற்கும்போது பார்க்க முடியாது. ஆனால் அவனுக்கு பார்த்து ஆகணும். ஒரு முறை அவர் இந்த பக்கம் போகிறாருன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது. கிளையில் மேலே ஏறி உட்கார்ந்தான். ஆனால் அவரை பார்க்க நினைத்த அவர் அவனை பார்த்தார். அல்லேலூயா. என்ன காரணம் தெரியுமா? அவனுக்குள்ளே இருந்த ஏக்கம், அவனுக்குள்ளே இருந்த போராட்டம், அவனுக்குள்ளே இருந்த குற்ற மனசாட்சி, அவனுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தார். இப்போ எல்லாம் ஒட்டு மொத்தமாக எங்கே ஏறி உட்காந்துருக்குது? மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்குது. அவனுடைய குறை, மற்ற மக்கள் அவனை பற்றி பேசுறது, திட்டுறது, கோவப்படுறது, அவன் மேலே சாபம் போடுறது, அவனே லஞ்சம் வாங்கிறது, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய கேரக்டர், அவனுடைய இயலாமைகள் எல்லாம் இப்போ எங்கே ஏறி உட்காந்துருக்குது? மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்குது. எப்படி பார்க்காம இருப்பார்? பார்த்தார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஏய் கீழே இறங்கி வா, நீ என்ன மேலே ஏறி உட்காந்துருக்க, கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிற்கு நான் வரப்போகிறேன். அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர், அதுதான் நம்ம ஆண்டவர். என்ன சொல்லியிருக்கலாம்? அப்பா மரத்து மேலே உட்காந்துருக்கியா, ரைட்டு பார்க்கலாம், உனக்கு எதாவது நல்லா நடக்குமா பார்க்குறேன், உன்னை யோசிக்கிறேன், மனசில் வச்சுக்கிறேன்னு சொல்லலை. இறங்கு பார்க்கல, இறங்கு, இன்றைக்கி நான் வீட்டுக்கு வரணும். போகிற வழியிலே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டான் அவன் எல்லாம். போகிற வழியிலே மனம் திரும்பிட்டான். போன வழியிலே அவனுக்கு என்னென்ன சொல்லணும்னு தோணுதோ அதெல்லாம் கரெக்டாக அவன் சொல்லிட்டான். சரியாயிட்டான். அவன் வீட்டுக்குள்ளே போனார், சாப்பிட்டாரு. அவனுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வேறு யாருக்கும் நின்றுட்டுருக்கவங்களாம் கிடைக்கல, முன்னால் நின்றுட்டு இருந்தவங்களாம் கிடைக்கல. ஸோ என்ன புரிந்து கொள்ளணும்னா, நம்ம இருதயம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறதோ, அவரை எந்த கண்ணோட்டத்தோடு கூட நாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் ஆராய்ந்தறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. படுத்திருந்தாலும் தெரியும், தூங்கினாலும் தெரியும், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் தெரியும். அழகாக எழுதுகிறார் சங்கீதக்காரன். நம்மளை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம குறைவுகள் தெரியும், நிறைவு தெரியும், நம்முடைய அகங்காரம் தெரியும், ஆணவம் தெரியும், எதுக்கு கீழ்ப்படிவோம், எதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், எதுக்கெல்லாம் அடம் பிடிப்போம், எல்லாம் அவருக்கு தெரியும். ஒருத்தங்களை பார்த்து நான் சொன்னேன், எக்ஸசைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லது உடம்புக்கு. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அது நடந்தால் எக்ஸசைஸ் பண்ணுவேன். இது என்னங்க இது? இப்படியெல்லாம் இருக்காங்க விசுவாசிங்க. உங்களுக்கு தெரியணும் இந்த விஷயம். ஒரு பொருத்தனை வேற பண்ணியிருக்காங்களாம், அது நடந்தால் இவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா இவங்க எக்ஸசைஸ் பண்ணால் அது ஆண்டவருக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு உதவி மாதிரி. இதுக்கெல்லாம் பொருத்தனை. நான் சொன்னேன், ஏன் சாப்பிட மாட்டேன்னு ஒரு பொருத்தனை பண்ண வேண்டியது தானே, அது நடக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு. ஆஹா, அப்படி பண்ணுவோமா? அது பண்ண மாட்டோம். வினோதமான வித்தியாசமான விசுவாசிகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கிறார். அதை பார்த்து சிரிப்பார். கண்டிப்பாக அவருக்கு கூட சிரிப்பு வரும். இப்படி ஒரு பொருத்தனையா? ஆண்டவரே என்னை பாருங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னை பாருங்க, உங்கள் கண் பார்வையின் தூரத்தில் நான் நிற்கிறேன். ஆண்டவரை மறைச்சிக்க மாட்டேன், மறைத்துக்கொள்ள மாட்டேன். ஆண்டவரே அல்லேலூயா. 2 படவுகள், அதை அவர் பார்த்தார்,
அங்கே அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்ததை பார்த்தார். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, இவருக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன், இதை யூஸ் பண்ண போகிறேன்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார்னா அது விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுக்காவிட்டாலும் யூஸ் பண்ணுவார். மோசை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, வரமாட்டேன்றாரு, வேணாங்கிறாரு, வேற யாரையாவது பாருன்றாரு, நான் திக்கு வாயி மந்த நாவு வேணாங்கிறாரு. விட்டாரா? விடவே இல்லை கடைசி வரைக்கும். சரி ஓகே, உனக்கு அசிஸ்டன்ட் வேணா, ஆரோனை கொடுக்குறேன், வா நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு வேணும்னு அவர் முன் குறிச்சிட்டாருன்னா அவர் தான் வேணும். நான் பாஸ்டே ஆக மாட்டேன்னே, வேண்டவே வேண்டான்னே. எங்கே விட்டார்? இந்த இன்னைக்கு நிற்கிறேன் பாருங்க. அவரோட போராட முடியாது, அவரோட போராடி மேற்கொள்ள முடியாது. அந்த ஒரு படகை எடுத்து பயன்படுத்தினார். அது யாருடையதாக இருந்ததா? சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கொஞ்சம் யோசித்துக்கோங்க. அப்போ தான் நைட்டு முழுசும் உள்ளே போயிட்டு வந்திருக்கிறாங்க. கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒன்றும் கிடைக்கல. வந்து படகை கழுவியிருக்காங்க. ஏற்கனவே அங்கே எம்டி, படகு எம்டி, மனசு எம்டி, அன்றைக்கி லாபம் எம்டி, வருமானம் எம்டி, எல்லாமே எம்டி, காலி 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 தான். வீட்டுக்கு போக வேண்டியவங்க உட்காந்து அந்த படகை எடுத்து யூஸ் பண்ணும்போது இவர் என்ன சொல்கிறாரு, அதை நீ கொஞ்சம் கடலுக்குள்ளே தள்ளுப்பாங்கிறார். எஸ்கேப் ஆகலை அவர், தள்ளினார். தள்ளிட்டு உட்காந்துருக்கிறார். வயிற்றில் பசி, ராத்திரி அசதி, ஒன்றும் கிடைக்கல, மனவேதனை எல்லாமே இருக்குது. ஆனாலும் சீமோன் பேதுரு அங்கே உட்காந்துருக்கிறார். அவர் அந்த படகுல ஏறி பிரசங்கம் பண்ணுறார். ஏன் படகுல ஏறி பிரசங்கம் பண்ணுறாருன்னா, கரையோரத்தில் நின்னா கொஞ்சம் பேருக்கு தான் கேட்கும். அப்படி கொஞ்சம் கடல் அப்படி கொஞ்சம் உள்ள அந்த போட்டில் இருந்து பண்ணால் கரையோரத்தில் நிற்கிற அத்தனை பேருக்கும் பிரசங்கம் நல்லா கேட்கும். சரி, பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டார். 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். எவ்வளோ அழகாக சொல்லிட்டார் பார்த்தீங்களா? ஆழத்திலே கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஆழத்தில் கொண்டு போய் போடுங்க. அவர் மீனவரா? இல்லை, அவர் கார்பெண்டர், ஒரு தச்சனுடைய மகன். கட்டில் செய்யறதை பற்றி பாடம் கற்றுக் கொடுத்தா கேட்கலாம். மீன் பிடிக்கிறத பற்றி அவருக்கு என்ன தெரியும்? மீனவன் திரும்ப பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? இதை கேட்டிருக்கலாம் பேதுரு. என்ன சொல்கிறார் பாருங்க. அதற்கு அவர், சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடு. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு மீனவர் கிடையாது, நீங்கள் ஒரு தச்சன் மகன், எனக்கு அது தெரியும். நான் எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவிலேருந்து எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க, அனுபவம் மிக்கவன். ஆனாலும் 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 நான் உம்முடைய வார்த்தையின்படி என்னுடைய வலையை போடுகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஞானி தான். ஆனால் ஆண்டவரே, அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நான் செய்கிறேன். அற்புதத்தை பார்ப்பதற்கு வசனத்தை கேட்பதும் வசனத்திற்கு கீழ்ப்படிவதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் இன்றியமையாதது. ஆங்கில ஆராதனையில் ஏசப்பா வெறும் வெற்று தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின அந்த நிகழ்வை பார்த்தோம் நாங்கள். அதில் கூட பார்த்திங்கன்னா அந்த மரியாள் அம்மா சொல்கிறாங்க, இவங்களுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்னு. உடனே என்ன சொல்கிறாரு தெரியுமா? அந்த 6 கற்சாடிகள், அதாவது சுத்திகரிப்புக்கு வச்சுருந்த தண்ணி போட்டு தண்ணி நிரப்ப வச்சுருந்த காலி கற்சாடிகளில் தண்ணி நிரப்புங்கிறாரு. நிரப்புனாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படிஞ்சதுனால என்ன நடந்தது? அது திராட்சரசமாய் மாறினது. அல்லேலூயா. ஸோ வார்த்தையை கேட்பதும் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் இன்றியமையாத குணாதிசயங்கள். ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே கிடைக்கல. இப்போ உள்ளே போனாலும் ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. என்ன ஒரே ராத்திரியில் என்ன மீன் எல்லாம் அங்கே வந்துடுதா? என்ன கான்ஃபரன்ஸாக நடத்துகிறாங்க மீன் வாங்க இன்னொரு ஊர்லேருந்து வர்றதுக்கு. இன்றைக்கி போட்டாலும் இப்போ போட்டாலும் கிடைக்காது. அனுபவம் சொல்லுகிறது முடியாது, அனுபவம் சொல்லுகிறது நடக்காது. அனுபவம் சொல்லுது, இதெல்லாம் நடக்குமா? அப்படிதான் ஒருத்தர் சொன்னான். வானத்திலிருந்து தேவன் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமானா? எலிசா சொன்னார், நீ பாப்ப கண்ணால், ஆனால் நீ சாப்பிட மாட்டேன்னாரு. அதே மாதிரி வானத்தின் மதகுகளை கத்த திறந்த போது தானியம்
எக்கச்சக்கமாக கிடைச்சது. ஜனங்கள் நெருக்குகிறதுனாலே அவன் செத்து போனான். கண்ணில் பார்த்தான், ஆனால் அவன் சாப்பிடல. ஒரு நாளும் அவிசுவாசமாக பேசிடாதீங்க. இது நடக்காது, இது வராது, கிடைக்காது, எப்படிங்கன்னு சொல்லாதீங்க. இது வராது தான், கிடைக்காது தான், உண்மை தான், எனக்கு தெரியும். நேச்சுரல் வேர்ல்டில் பார்க்கும்போது, இயல்பான உலகத்தில் இயல்பான ரீதியில் பார்க்கும்போது நடக்காது. ஆனால் முடிக்கும் போது எப்படி முடிக்கணும் தெரியுமா? மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அப்படி முடிக்கணுங்க சென்டென்ஸை. ஆமாம், நடக்காது, உண்மைதான், எனக்கு தெரியுங்க. நடக்காதுன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நடக்கிறதுக்கான என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆனால் என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார். உங்களுடைய வார்த்தையின்படி போடுக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க கீழ்ப்படுகிற ஆண்டவரே. என்ன நடந்தது தெரியுமா? அந்தபடியே அவர்கள் செய்து வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. ஏங்க, ஒரு சின்ன கீழ்ப்படிதல் தாங்க, ஒரு சின்ன கீழ்ப்படிதல் தான், வசனத்துக்கு கீழ்ப்படி. சில காரியம் வேண்டான்னு வர விட்டுறணும். சில காரியம் ஆண்டவர் தெளிவாக சொல்வார், இது உனக்கு வேண்டான்னா விட்டுறணும். சில காரியம் இதை செய்யணும். அப்படி செய்யும்போது தான் அந்த அற்புதம் நடக்குது. ஏன்னா பார்க்குறாரு ஆண்டவர், மனசை பார்க்குறாரு. இப்போ பேதுருவை பார்த்தார். ராத்திரி ஒன்றும் கிடைக்கல, வீட்டுக்கு போக வேண்டியவன் உட்காந்துருக்கானே, படகை கொடுத்துட்டு பொறுமையாக உட்காந்துருக்கானே, அவனை நான் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக எதையாவது செஞ்சால் உங்களை ஆசீர்வதிக்காமல் போக மாட்டார். நீங்கள் கொடுக்குற காணிக்கையிலேருந்து நீங்கள் இங்கே வந்து செய்கிற காரியம் ஏதோ ஏறி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, பாட்டு பாடுறீங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறீங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறீங்க, சும்மாலாம் வெறுமே எல்லாம் விட்டுற மாட்டார். எல்லாத்தையும் கணக்கு வச்சுருப்பார். அவருடைய கணக்கு புஸ்தகத்தில் எல்லாம் இருக்கும். தேவன் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. ஐ மீன், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு பலன் இல்லாமல் போகாது. ஒரு கிளாஸ் வாட்டருக்கே பலன் இருக்குங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துருக்கீங்க? எனக்கு ஒரு லிஸ்ட் கொஞ்சம் கொடுங்கன்னா தெரியுமா உங்களுக்கு? உங்ககிட்ட லிஸ்ட் இல்லை, ஆனால் பரலோகத்தில் லிஸ்ட் இருக்குது. எத்தனை பேருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு. வலது கை கொடுக்கறதை இடது கை அறியாமல் செய்த காரியங்களை தேவன் கணக்கு புஸ்தகத்தில் குறித்து வைத்திருக்கிறார். ஒரு தேவைகளில் பங்கு கொண்டிருக்கிறீங்க. ஒருத்தரை போய் ஆஸ்பத்திரியில் பார்த்துருக்கிறீங்க, கூட இருந்திருக்கிறீங்க. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கிறீங்க. ஒருத்தருடைய தேவையில் உங்கள் உதவி செஞ்சுருக்கிறீங்க. உங்கள் கரங்களை நீட்டிருக்கீங்க, உங்கள் இருதயத்தை நீட்டிருக்கீங்க. எல்லாம் கணக்கு புஸ்தகத்தில் இருக்கிறது. பலன் இல்லாமல் போகாது. ஆமென். உங்கள் குறைவுகளிலே தேவன் நிறைவை கட்டளையிடுவார். இந்த நிறைவிலே இருந்து பூரணத்தை கட்டளையிடுவார். பூரணத்திலிருந்து பரிபூர்ணம், சம்பூர்ணம். நீங்களே மனசில் நடக்காது வராதுன்னு க்ளோஸ் பண்ணிடாதீங்க சாப்டரை. அதை தான் நான் சொல்கிற வரேன். நீங்களே உங்கள் வாயால் கெட்டு போகாதீங்க. உங்கள் வாயால் நீங்களே அவிசுவாச வார்த்தையை பேசி வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்து விடாதிருங்கள். நிறைய பேருக்கு நான் விசுவாசத்தை இப்போ கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இயல்பாக நடக்காது வராது என்று சொல்லக்கூடிய அந்த உண்மையை சொல்லுகிறவர்கள், அது பொய் இல்லை, அவங்க சொல்கிறது உண்மை தான். ஆனால் அவர்களுக்கு நான் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் நான் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நானும் சில நேரத்தில் விசுவாசமாக பேசுகிறேன். நான் இங்கே நின்று பேசின உடனே நான் பெரிய ஏஞ்சல் நினச்சிடாதீங்க, நினைக்க மாட்டீங்க. சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன். அந்தப்படியே அவர்கள் செய்து வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து இந்த படகையும் எடுத்துக்கொண்டு போனாங்க. 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் தேவையை தேவன் சந்திக்கும் போது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். நிரம்பி வழிகிற அனுபவம். கரங்களை பற்றி சொல்லுங்கள். நிரம்பி வழிகிற அனுபவம். அவருக்கு என்ன ஒரு பெரிய விஷயமா நம்ம தேவை? ஒரு தூசி மாதிரி அவருக்கு. மெரினா கடற்கரையில் இருக்கிற அத்தனை மணலிலும் ஒரு மணலுடைய துகளை போல நம்ம தேவை. நம்ம கேட்குறது அது பணமாக இருக்கலாம், அல்லது சரீர சுகமாக இருக்கலாம், அல்லது ஒரு மாப்பிள்ளையாக இருக்கலாம், ஒரு பொண்ணாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த தேவையாக இருக்கட்டும், அது மன தேவையாக இருக்கலாம். அவர் செய்ய ஆரம்பித்தால் ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு நிரம்பி வழிகிற ஒரு சம்பவம் வருமா? வராதா? கிடைக்காதா? சீமோன் பேதுரு அதை கண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏசப்பா, டெய்லி இதே மாதிரி காலையில் வந்துருங்க. ஆண்டவரே, இதே இடத்துல நீங்கள் நில்லுங்க, நான் உள்ளே போய் இப்படி மீன்லாம் பிடிச்சிட்டு வரேன். பெரிய மீன் கடையாக கட்டலாம், ஏசு மீன் கடைன்னு பேரை வைக்கிறேன். பாதி வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு, பாதி வியாபார லாபம் எங்களுக்கு. அப்படி எழுதியிருக்காங்க பைபிளில், இல்லையா?
உங்கள் பைபிள் அப்படி எழுதலையா? பேதுரு என்ன தெரியுமா சொன்னார்? பாதத்திலே விழுந்து சொன்னார், சேர்ந்து வாசிப்போம், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போவேன். நான் பாவியான மனுஷன். பாவிக்கும் அந்த வந்த மீனுடைய திரளுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? மீன் திரளை அவர் பார்க்கல. ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட நான் எப்படி இடைப்படுவேன்? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நான் எப்படி கூட இருக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்கிறவர் நான் பற்றி உட்கார்ந்து என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியலையே. நான் பாவி. நீங்கள் போயிடுங்க, தயவுசெய்து போயிடுங்க. ஹேண்டில் பண்ண முடியாத ஆண்டவரே உங்களை. ஐயோ நான் எங்கே, நீங்கள் எங்கே? உங்களை ஹேண்டில் பண்ண முடியாத ஆண்டவரே. உங்களுடைய மகத்துவம் எங்கே இருக்குது? என்னுடைய சின்னத்தனம் எங்கே இருக்குது? ப்ளீஸ் வேண்டாம், என்னை விட்டுருங்க. விட்டாரா? விடலையே. என்ன சொன்னார் பாருங்க, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். 16வது வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம், சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார். ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? அந்த மீன் வலை கிடைச்சதெல்லாம் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றா லாபம் கிடைக்குமே, அதெல்லாம் யோசிக்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களின் நிமித்தம் நான் ஆசீர்வாதத்துக்கு பின்னால் போக மாட்டேன். என்னை ஆசீர்வதித்த என் தேவனுக்கு பின்னால் போவேன். ஆமென். என்னை ஆசீர்வதித்து என் குறைவுகளை நிறைவாக்கின என் தேவனுக்கு பின்னால் தான் நான் போவேன். பணத்துக்கு பின்னால் போக மாட்டேன், பொருளுக்கு பின்னால் போக மாட்டேன். 10 பேரை சுகமாக்கினாருங்க, குஷ்டரோகிகளை சுகமாக்கினாரு. ஒருத்த மட்டும்தான் திரும்பி வந்தான். அத்தனை பேரும் அவனுடைய சுகத்தை ஃபாலோ பண்ணி போயிட்டான். சுகம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய சந்தோஷத்தை, ஐயோ இவ்வளோ வருஷம் மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ நம்ம கண்டிப்பாக போய் அனுபவிக்கணும்னு போயிட்டான். ஒருத்த மாத்திரம் வந்தான் நன்றி சொல்கிறதுக்கு. ஆசீர்வாதம் கிடைக்கும்போது, சுகம் கிடைக்கும்போது, விடுதலை கிடைக்கும்போது, நன்மை நடக்கும்போது, எனக்கு அற்புதத்தை செய்த என் தேவனுக்கு பின்னால் தான் நான் போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். 2 விஷயம் ஆங்கில ஆராதனையும் சரி தமிழ் ஆராதனையும் சரி என்ன கற்றுக்கொள்கிறேன்னா, முதலாவது நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளிலும் அவரை நாம் வருந்தி அழைக்க வேண்டும். அவரை பங்கு கொள்ள அழைக்கணும். வாங்க ஆண்டவரே, என் தேவையில் பங்கு கொள்ளுங்க. இதோ நான் உங்களுடைய பிள்ளை, நான் அனாதை கிடையாது, நான் புறஜாதி கிடையாது, புறதேசத்தான் கிடையாது, மெட்ராஸ் பாஷையில் சொல்லணும், நான் புறம்போக்கு கிடையாது. நான் யார்? பிள்ளை. வாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, வாங்க அழைக்கணும், கூப்பிடணும். 2வது, என்னுடைய எதையும் உங்களுக்கு நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுக்கு, உங்கள் ஊழியத்துக்கு எது நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. நான் ஆயத்தமாக இருக்கேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீங்கள் கொடுத்தது தான். அது என்னுடைய இதல்ல. நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போக போகிறேன். எல்லாம் நீங்கள் கொடுத்தது. அதில் நீங்கள் என்ன எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. என்னையே எடுத்துக்கணுனாலும் எடுத்துக்கோங்க. அந்த அம்மா அப்படி தான் கொடுத்தாங்க. மரியாள் கொடுத்தாங்க. கல்யாணம் ஆக வேண்டிய நேரத்தில் என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது. தேவ குழந்தை வயிற்றில் பிறக்க போகுதுன்னா ஆண்டவருக்கு நான் அடிமை, அவ்வளோதாங்க. யோசேப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை, சமுதாயத்தை பற்றி கவலை இல்லை, யாரை பற்றியும் கவலை இல்லை. நான் ஆண்டவருக்கு அடிமை. இதோ இருக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஒப்பு கொடுத்தாங்களா இல்லையா? நாம் அப்படி தான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இதோ இருக்கேன், ஆண்டவரே யூஸ் மீ. நம்ம சொல்லக்கூடாது, ஆண்டவரே இதோ இருக்கிறேன், என் தம்பியை எடுத்து பயன்படுத்துங்கள். ஆண்டவரே நான் இதோ இருக்கிறேன், என் அக்காவை எடுத்து பயன்படுத்துங்கள். எஸ்கேப். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசி முடிப்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர். பிலிப்பியர் 4:19. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? ஒன்றா சேர்ந்து வாசிப்போமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்.
தேவன்னு எழுதலை, என் தேவன். அவர் சொல்கிறாரு என் ஜனம், நான் அவர்களுடைய தேவன். நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவர், இரட்சகர், மீட்பர், இயேசு. ஏன் என் இயேசுன்னு சொன்னால் என்ன குறைஞ்சி போயிடுவோமா? அவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து. எம்எல்ஏ நம்ம சொந்தக்காராக இருந்தால் என்ன சொல்லுவோம்? போகிறவனெல்லாம் தட்டி சொல்லுவோம், அவர் தெரியுமா உங்களுக்கு? அவர் என்னோட சொந்தக்கார். என் இயேசு, என் இரட்சகர், என் ஆண்டவர், என் தேவன். ஆமென். என் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அவருடைய ஐஸ்வர்யம் அளவில்லாதது, நிகர் இல்லாதது, விலையிடப்பட முடியாதது. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அப்புறம் நம் குறைவு இருக்கா இல்லையா? இருக்கு. இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமைன்னா பரலோகத்தில் இல்லை. உங்களுக்கு இங்கே தேவைப்படுறத பரலோகத்துக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? மகிமைன்னு சொன்னோன்னே உடனே பரலோகத்துக்குள்ளே போயிடாதீங்க. இந்த உலகத்திற்குரிய மகிமைகளும் இருக்கிறது, பூலோகத்துக்குரிய மகிமைகளும் இருக்கிறது. அவருடைய மகிமையை இங்கே நமக்கு கொடுக்குறாரு. அந்த மகிமையிலே அந்த மகிமை இருக்கிற இடத்துல அந்த குறைவு நிறைவாகும். தேவன் மகிமை உங்கள் மேலே இருக்கா? யோசித்துக்கோங்க. தேவ மகிமை உங்கள் மேலே இருக்கா? ஆதாமும் ஏவாளும் இழந்து போன அந்த மகிமை உங்களுக்கு இருக்கா? இருந்தா அந்த மகிமையிலே உங்களுடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். ஆமென். கிறிஸ்து இயேசு இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. கிறிஸ்து இயேசு இல்லாமல் ஆசீர்வாதம் வேண்டவும் வேண்டாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். இன்னைக்கு தேவன் என்ன பேசினார் எனக்கு தெரியாது. என்னை கொண்டு ஒரு கழுதையை கொண்டு கூட ஆண்டவர் பேசுவார். என்னை கொண்டு வந்து பேசியிருக்கிறாரு. என்ன பேசினாருன்னு தெரியாது. உங்கள் மனசில் என்ன உணர்த்து வைத்தாருன்னு தெரியாது. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். எந்த பாயிண்ட் உங்கள் உள்ளத்தை தொட்டுதோ அதுக்கு நன்றி சொல்லுங்கள். அதுக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் கீழ்ப்படிவேன். நான் நிறைய சேஞ்சஸ் என் வாழ்க்கையில் வரட்டும். நான் இன்னும் உலக ரீதியாகவே வாழக்கூடாது, மனுஷனை போலவே வாழக்கூடாது, 10-11 இருக்கக்கூடாது. நான் விசுவாசியாக இருக்கணுங்க. அந்த விசுவாசத்தை எனக்குள்ள தாங்க. விசுவாசித்து நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். ஆமென். விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் விசுவாசியாக வாழணும். ஆண்டவரே, என் விசுவாசத்தில் உம்முடைய அற்புதங்களை நான் பார்க்கணும். என் வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படுவதை நான் பார்க்கணும். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்று முழுதும் இந்த கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல நாளின் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வைராக்கியமுள்ள உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தை ஒதுக்கி தேவாலயத்துக்கு வந்து தேவ ஆராதனையிலே கலந்து கொள்ளவும் ஐக்கியம் கொள்ளவும் அவர்கள் ஆண்டவரை சித்தம் கொண்டபடியினாலே நீர் அவர்களை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஓங்கிய புயம், பராக்கிரமம் செய்கிற கரம் நன்மையானதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படியே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்பட தேவரீருடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து மனப்பூர்வமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. நியாயமான காரணங்களினாலே வர தடைப்பட்டவர்கள் உண்டு. அவர்களுக்கும் இந்த வேளையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைவாய் தந்திரள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இன்றைக்கு சகோதரி ரகுபதி அம்மாள் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிபூர்ண சர்வாங்க சுகத்தை கொடுத்து அந்த குடும்பத்துக்கு ஆதரவாய் ஆசீர்வாதமாய் அவர்களை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லையப்பா. அப்படியே நீங்கள் செய்வீராக. எங்கள் தேசத்தை மீண்டும் ஒரு முறை உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து மனப்பூர்வமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாக இந்த தேசம் காணப்படும்படிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்படுத்தி நிலைவரப்படுத்தி எங்கள் தேசத்தை எங்களுக்கு மிகுந்த சமாதானமான தேசமாக ஆசீர்வதித்து தர ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த விண்ணப்பங்களை உடைய பாதப்படியிலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், மிஷனரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும், பெற்றோரோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.